ஹரே கிருஷ்ண. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 27, அத்தியாயம் 2, பக்குவம் பெறுதல். மிக உயர்ந்த அன்பு, அதன் தொடர்ச்சி. கிருஷ்ணருடன் நேரடியான உறவு பூண்டிருப்பதாக வைஷ்ணவன் எப்போதும் எண்ணுவதில்லை. நான் கிருஷ்ணரின் தொண்டரின் 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 100 முறை தொண்டரின் தொண்டன் என்று சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். இது சிஷ்ய பரம்பரை வழிமுறை. கிருஷ்ணரின் உண்மையான பரமான அன்பை விரும்புபவன் இந்த முறையை பின்பற்ற வேண்டும். மக்கள் இம்முறையை பின்பற்றாத காரணத்தால் கடவுளிடம் உண்மையான அன்பை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்களுக்கு கடவுளிடம் அன்பில்லை. கலப்பற்ற பக்தி தொண்டை அவர்கள் நேசிக்காததால் அவர்கள் தங்கள் நாயை அதிகமாக நேசிக்கிறார்கள். கடவுளை நேசிப்பது பற்றி நாம் பேசலாம், ஆனால் மேற்கூறிய முறையை பின்பற்றாவிடில் நாம் நாய்களிடமேயே அன்பு செலுத்தி கொண்டிருப்போம், கடவுளிடம் அல்ல. அதுவே நம் தவறு. கடவுளிடம் அன்பு செலுத்த விரும்புபவன் கலப்பற்ற பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். அவர் தன் மனதில் தோன்றுவதை சொல்லவில்லை. அவர் கூறுவது நாரத பஞ்சராத்திரம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்விரு நூல்களும் பகவத்கீதையும் பக்தர்கள் படிக்க வேண்டிய மிக அதிகாரபூர்வமான நூல்கள். நாரத பஞ்சராத்திரத்திலிருந்து சைதன்ய மகாபிரபு ஒரு செய்யுளை மேற்கோள் காட்டுகிறார். ஹிருஷிகேன ஹிருஷிகேச சேவனம் பக்தி உச்யதே. இது புனிதமான பக்தி தொண்டிற்கான விளக்கம். ஹிருஷிகேன என்றால் புலன்களின் வழியாக. நமது புலன்களை நாம் ஈடுபடுத்த வேண்டும், மனத்தை மட்டுமல்ல. நான் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் அது கலப்பற்ற பக்தி தொண்டாகாது. தியானமும் எண்ணுவதே, ஆனால் அதில் கிருஷ்ணரை பற்றி எண்ணமில்லை. அவர்கள் சூன்யத்தையோ அல்லது அருவமான ஒன்றையோ எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேத இலக்கியங்கள் கூறியபடி ஒருவர் கிருஷ்ணர், நாராயணர் அல்லது விஷ்ணுவை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் அது உண்மையான யோகம். பரமாத்மாவிடம் சிந்தையை ஒருமுகப்படுத்துவது யோகம். 4 கைகளுடைய நாராயணர் வடிவில் உள்ள பரமாத்மா கிருஷ்ணரின் பிரதிநிதி. யோக முறையில் வல்லுநரான பதஞ்சலி விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார். மக்கள் போலியான மத சடங்குகளை வகுத்திருப்பது போல் யோகிகள் என்று தம்மை கூறிக்கொள்பவர்கள் தம் சொந்த வழியில் சூன்யத்தை தியானிக்கும் முறையை உருவாக்கியுள்ளார்கள். ஆனால் நாரத பஞ்சராத்திரம் கூறுவதாவது ஹிருஷிகேன ஹிருஷிகேச சேவனம். ஒருவன் தன் மனத்தை மட்டுமின்றி புலன்களையும் ஈடுபடுத்த வேண்டும். புலன்களின் எஜமானரின் சேவையில் புலன்களை ஈடுபடுத்துங்கள். இந்த 3 சமஸ்கிருத சொற்களும் மிக முக்கியமானவை. ஹிருஷிகேஷ என்றால் புலன்களின் எஜமானர். எனவே பக்தி யோகத்தில் புலன்களை கொண்டு புலன்களின் எஜமானரின் சேவையில் ஈடுபடுகிறோம். புலன்களின் எஜமானர் கிருஷ்ணர். இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க விரும்பியதால் புலன்களை பெற்றிருக்கிறோம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நமது அனுபவத்திற்காக கடவுள் நமக்கு புலன்களை கொடுத்திருக்கிறார். பன்றி மலத்தை ருசிக்க விரும்பியதால் கடவுள் அதற்கான உடலை பன்றிக்கு தந்துள்ளார். அதுபோலவே மனிதன் வேறொன்றை அனுபவிக்க விரும்பியதால் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான உடலையும் புலன்களையும் கடவுள் கொடுத்துள்ளார். இந்த பௌதிக உலகத்தை அனுபவிப்பதற்கு ஏதுவான முறையில் அமைக்கப்பட்டுள்ள புலன்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவற்றை புனிதப்படுத்த வேண்டும். நமது புலன்களின் பூர்வீக புனிதத்தன்மை பௌதீக இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது. அந்த இச்சைகளிலிருந்து விடுபட்டு நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவனின் புலன்கள் புலன் திருப்தியை நாடாமல் இருக்கும் போது அவன் கலப்பற்ற பக்தி நிலையை அடைகிறான். நாரத பஞ்சராத்திரத்தின் இச்செய்யுளிலிருந்து ஆத்மாவுக்கு பூர்வீகமான புலன்கள் உண்டென்பதை அறிகிறோம். எவ்வளவு சிறிய உடலில் புகுந்திருந்தாலும் ஆத்மாவுக்கும் புலன்கள் உண்டு. அது அருவமானதல்ல. ஒரு புள்ளியின் அளவிலான பூச்சியும் நகர்கிறது, அதற்கும் புலன்கள் உள்ளன. அணு அளவிலான கிருமிகளும் அசைகின்றன, அவற்றிற்கும் புலன்கள் உள்ளன. பூர்வீகமாகவே எல்லா உயிரினங்களுக்கும் புலன்கள் உண்டு. அவை சில பௌதிக சூழலில் உருவாக்கியுள்ளன என்பது சரியல்ல. பௌதிக சூழலில் நாம் புலன்களை பெற்றோம், ஆன்மீக சூழலில் புலன்கள் இல்லை. நாம் அருவமானவர்கள் என்பது நாஸ்திக கோட்பாடு. ஆனால் தர்க்க ரீதியாகவும் பகுத்தறிவு ரீதியாகவும் இது இவ்வாறு இருக்க முடியாது. அணுவிலும் சிறிய அளவிலான ஆன்மீக சக்திகளுக்கும் புலன்கள் உண்டு. இந்த புலன்கள் பௌதீக பொருட்களால் மூடப்பட்டிருப்பதால் திரிவடைந்து தோன்றுகின்றன. நாம் புலன்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவை பரிசுத்தம் அடையும் போது அவற்றை நாம் புலன்களின் எஜமானரின் பணியில் ஈடுபடுத்த இயலும்.
புலன்களின் எஜமானரும் உடைமையாளரும் கிருஷ்ணர் ஆவார். நாம் பரம்பொருளின் அம்சங்களாகையால் நம் புலனுணர்வுகளை அவரிடமிருந்து இரவலாக பெற்றிருக்கிறோம். நமது திருப்திக்காக அல்லாமல் அவருடைய புலன் திருப்திக்காக பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. இதுவே புனிதமான கிருஷ்ண உணர்வின் செயல்முறை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.